குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுடன் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி சந்திப்பு. எதிர்க்கட்சித் தலைவராக பொறுப்பேற்ற ராகுல் காந்தி குடியரசுத் தலைவருடன் மரியாதை நிமித்தமாக சந்திப்பு என தகவல். ஆக்கிரமிப்புகளை அகற்ற ஊராட்சி மன்ற தலைவர் உள்ளிட்டோருக்கு அதிகாரம் இல்லை. அச்சுறுத்தும் வகையில் நோட்டீஸ் அனுப்பினால் கடும் நடவடிக்கை என ஐகோர்ட் கிளை உத்தரவு. சென்னை அருகே ஒரே தண்டவாளத்தில் அடுத்தடுத்து 2 ரயில்கள் வந்ததால் பயணிகள் அதிர்ச்சி. ஆவடி மார்க்கமாக சென்னை நோக்கி வந்த மின்சார ரயில்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்த வீடியோ வைரல். ரூபாய் 525 கோடி மோசடி வழக்கில் கைதான தனியார் தொலைக்காட்சி உரிமையாளர் தேவநாதனுக்கு ஆகஸ்ட் 28 வரை நீதிமன்ற காவல். அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையாக தன்னை கைது செய்துள்ளதாக தேவநாதன் குற்றச்சாட்டு. கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டதால் தமிழக மீனவர்கள் கொல்லப்படுகின்றனர். திராவிட சித்தாந்தம் நாட்டை துண்டாக்க விரும்புவதாகவும் ஆளுநர் ஆர்.என். ரவி குற்றச்சாட்டு. கொடைக்கானல் மலைச்சாலையில் 2 இடங்களில் மண் சரிவு. மலைச்சாலையில் ஏற்பட்ட மண் சரிவால் போக்குவரத்து பாதிப்பு. தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரிய தலைவராக இருந்த சீமா அகர்வால் பணியிட மாற்றம். புதிதாக உருவாக்கப்பட்ட சிவில் சப்ளை சிஐடி பணியில் முதல் அதிகாரியாக சீமா அகர்வால் நியமனம். அரசியல் அமைப்பு விதிகளை மீறியதாக தாய்லாந்து பிரதமர் பதவி பறிப்பு. தாய்லாந்து பிரதமர் ஸ்ரெத்தா தவிஸின் பதவியை பறித்து அந்நாட்டு நீதிமன்றம் உத்தரவு.